ஸ்தோத்திர தகப்பனே, ஸ்தோத்திர சுவாமி. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். சாவாமை உடையவரே உம்மை துதிக்கிறோம். அகலத்தையும் உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம். என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி தகப்பனே, ஒரு புதிய மாதத்தை காணும்படியா எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்களிலும் சுகத்தையும் கட்டளையிட்டு இந்த வருஷத்தின் நடுவுல எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக நீர் சித்தம் கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் உடைய பாதத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். கிருபை பாராட்டுங்க. நீர் உடைய வசனங்களை எங்களுக்கு தெளிவாக்கி தாங்க. என்னென்ன காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமோ, என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை செவி கொடுக்க வேண்டுமோ, எப்படி எல்லாம் நாங்க அதை அபியாசிக்க வேண்டுமோ, அதற்கெல்லாம் நீர் ஆவியானவர் உதவி செய்ய எங்களை தாழ்த்தி நாங்க உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, நாம கடந்த வாரத்துல இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம். பொதுவாக வேதத்துல எல்லா தீய காரியங்களையும் தீமையான இந்த தீமையான காரியங்களை எவ்விதமாய் அதை போற்றே பண்ணியிருக்கப்படும் சொன்னா, பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை சில ராஜ்யங்கள், இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரான சில ராஜ்யங்களை, அந்த ராஜாக்களை குறித்து, அல்லது அந்த வேர்ல்டு சிஸ்டத்தை குறித்து, அல்லது அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இப்ப நம்ம சாத்தான் சாத்தான் என்று சொல்லுகிறோமே, லூசிஃபர் ஃபாலன் ஏஞ்சலை நம்ம சாத்தான்னு குறிப்பிடுகிறோம். இந்த சாத்தானை பிடித்து சாத்தான்னு சொல்லும் போது வேதத்துல அவனை தீருவின் ராஜா, அசீரியாவின் ராஜா, பாபிலோனியரின் ராஜா இப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சாத்தானை தீருவின் ராஜா என்று குறிப்பிட்டிருக்கிறார். 28ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவனை குறித்து அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். எப்படி அவன் கேரூபா இருந்தான், பாதுகாக்கும் கேரூபா இருந்தான். ஆனா அவனை கீழே விழ தள்ளப்பட்டான். அவன் அவனுடைய பெருமையினாலே அவன் கீழே விழ தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவன் தன் உடல் முழுவதும் இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால அலங்கரிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோன்ஸ் பேரெல்லாம் அங்க வாசிப்போம். அந்த 9 ஸ்டோன்ஸ் பேரையும் அதுல வாசிப்போம். அப்படி அதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இன்னும் அவனுக்கு இருந்த திறமைகள், அவன் மிகவும் அழகுள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெர்ஃபெக்ட் பீயிங் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ன்னு நினைக்கிறேன், அந்த வசனங்கள்ல இருந்து நம்ம அதை பார்க்கிறோம். ஏன்னா சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நம்ம நல்லா இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சாத்தான் ஒரு ரியல் பீயிங். அவன் இல்லைன்னு பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுகிறவன் அல்ல, அவன் உண்மையாகவே இருக்கிறவன். இன்றைக்கு பூமியில இருக்கிறவன். அவனுக்கு வல்லமைகள் உண்டு. அந்த வல்லமைகள்ல மூலமா அவன் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு இந்நாட்களிலே போக முடியும். ஆண்டவர் திரும்பி வரும் வரைக்கும் அவனால அதை செய்ய முடியும். அங்கு சென்று நம்மை பற்றி குற்றப்படுத்த முடியும். இது அவனுடைய வேலை. அவனோடு கூட கீழே விழுந்த ஒரு கூட்டமான தூதர்கள் உண்டு. அவர்களை கொண்டு பல விதங்களில அவன் தன் வேலைகளை செய்கிறான். அவனுடைய வேலை முக்கியமா வஞ்சிக்கிறது, பொய் சொல்றது, மக்களை எப்படியாவது திசை திருப்பி ஆண்டவருக்கு விரோதமாய் எதிராக செய்ய வைக்கிறது. அவர் ஆண்டவருடைய திட்டத்தை அழிக்கிறதற்கென்றே அவன் உறுதி எடுத்தவன்.
இதை குறித்தெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்ப நாம என்ன செய்யணும் அந்த சாத்தான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானை பற்றிய அறிவு நமக்கு இருக்கு இப்போ. ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, நெறைய பேர் அந்த சாத்தானையவே நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு பயந்து, அவனுடைய பயத்தையே மனதில் வைத்து, அவனைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் அப்படி இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. நான் பேப்பர் வயலேஷன் அப்பல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் 12 மணி ஆனோனே மத்தியானம் நடுவுல பேப்பர் திருத்துறதே விட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு, போய் ஒரு ரூம்ல அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. அமைதியா இப்படி உட்கார்ந்திருப்பாங்க. என்னன்னா, அதான் அந்த டைம் தான் யோகா வாஸ் அட் இட்ஸ் பீக். அதனால இவங்க எல்லாரும் அந்த 12 மணிக்கு போய் அப்படி யோகால இருக்கணுமா. அதனால அப்படி இருப்பாங்க. அப்ப என்ன நீங்க செஞ்சீங்கன்னு கேட்டப்போ, அவங்க சொல்லுவாங்க, மனதை நாங்கள் வெறுமைப்படுத்தினோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நம்ம மனத நம்ம வெறுமைப்படுத்தக்கூடாது. நம்ம மனத நாம வசனத்தினால நிரப்பணும். மனத எ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்களினால, அவருடைய அன்பினால, அவருடைய சிந்தையினால நாம் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். அ அ இது ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதுனால நாம் இதை செய்கிறோம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாது. அதனால அவங்க எல்லா தீய காரியங்களில விட்டு, அவங்க மனத அவங்க வெறுமைப்படுத்தணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இது 2ம் இல்லாம பிசாசானவன் என்ன செய்வான்னா, நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய உள்ளத்தையும் அவன் வந்து ஆக்கிரமிக்க முயற்சிப்பான். நாம அதற்கு இடம் கொடுக்கக் கூடாது. நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அழைக்கப்படுகிறோம். ஆனா, அவன் எப்படி வருவான்னா, சுற்றித் திரிகிற அ ம இரை தேடி சுற்றித் திரிகிற சிங்கம் போல, யார கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாம்னு அவன் சுத்தித் திரிவான்னு சொல்லி பார்க்கிறோம். யாராவது கிடைச்சிட்டா போதும், அவன மடக்கிருவான். ஆனா, அ நமக்கு என்ன பார்க்கிறோம் சொன்னா, நாம அப்படி நாம அவனை எதிர்த்து நிக்கணும். அவன் அப்படி வந்தா கூட, அவன நாம கண்டு பயப்படக்கூடாது. அநேகர் இன்னைக்கு பயந்தவர்களா இருக்காங்க. என்ன நடக்குமோ? அவன் என்ன செய்வானோ? அவனையே பயந்துட்டு இருக்கிறது. அவன பற்றியே நெனச்சு, கடவுள நினைக்காம விட்டுர்றாங்க. அந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது. நாம அ கடவுள பற்றி எப்பவும் சிந்தனை உள்ளவர்களா இருக்கணும். பிசாச கண்டு நாம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆனா பிசாசு இருக்கான். பிசாசு இல்லன்னு சொல்லல. அவனுக்கு வல்லமை உண்டுன்னு நாம அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் வந்து அவன கண்டு பயப்படக்கூடாது. யாக்கோபு கூட சொல்றாரு இல்லையா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். இப்ப யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். பிசாச எதிர்த்து நிக்கணும். அடுத்ததா வந்து ஏன்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், உலகத்தில் உள்ள இந்த பிசாசை காட்டிலும், அவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால நாம அதை ஞாபகத்துல வைத்து, நாம் யாருடைய பிள்ளைகள்? அ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அப்படிப்பட்ட சர்வ வல்லவரின் பிள்ளைகள். அதனால நாம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டியதில்லை. இது 2வதாக. இப்படி நம்ம பயப்படாம இருக்கிறதுக்கு, நாம் என்ன இன்னொரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெப்பன் என்ன? அ நம்முடைய வேத வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சர்வாயுத வர்க்கத்தை பவுல் சொல்லும்போது, நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நமக்கு இருக்கிற ஒரே அஃபென்சிவ் வெப்பன் வந்து வேத வசனம். ஸோ ஆவியின் மற்றது பட்டயம். எல்லாமே நம்மளுடைய பாதுகாப்புக்கான டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். ஆனா, அஃபென்சிவ் வெப்பன் ஒண்ணே ஒன்று. அது என்னன்னா வேத வசனம். அதுபோல இந்த ஆவியின் வேத பட்டயம். வசனத்தை நாம் எடுத்து கையாள வேண்டும். பிசாசை அப்படி எடுத்து கையாளும்போது அவனால ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கு நல்ல முன்மாதிரி யாருன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய சோதனையை குறித்து வாசிக்கிறோம். அவருக்கே சோதனை வந்தது. அவரையே பிசாசானவன் சோதித்தான். ஆனால் என்ன நடந்தது? அவன் அவனை அ கர்த்தர் வசனத்தினாலே ஜெயித்தான். வசனத்தினால் மேற்கொண்டார். வசனத்தை அவனும் வசனத்த தான் கோட் பண்றான். ஆனா, அதற்கு மாறுத்தரமாக இவர் வசனத்தையே வைத்து அவனை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் நாம இருக்கணும். அப்படின்னா நமக்கு வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். வசனத்த சில பேர் மனப்பாடம் பண்ணணும்னு நெனச்சு நெறைய மனப்பாடம் பண்றாங்க. ஆனா, வசனத்த சும்மா மெக்கானிக்கலா மனப்பாடம் பண்ணா டெஃபினட்டா அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். அது எல்லாராலயும் முடியாது. ஆனாலும், அத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்றதுக்கு நம்ம முயற்சிக்கணும்.
அல்லது சும்மா வெறுமையா மனப்பாடம் மாத்திரம் பண்ணா இட் வில் பி இன் யோர் ஹெட் பட் இட் வில் நாட் கம் டு யோர் ஹார்ட். ஒருவேளை 1 இன்ச் தான் நமக்கு இதுக்கும் ஒரு ஜான் அப்படிங்கிற அளவுதான் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறது இங்க வந்தாதான் லைஃப்ல அது அப்ளை ஆகும். வெறும் லோடிங் யோர் ஹெட் வித் ஹெட் நாலேஜ் வில் நாட் ஹெல்ப் அஸ். ஸோ அதுவும் நாம நன்கு அறிந்திருக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணா அது ஒன்லி காட் கேன் கிவ் அஸ் தட் கிரேஸ். அது அவருடைய ஞானம், அவருடைய கிருபை. அடுத்ததா இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, நிறைய பேரு பிசாசை பலவிதமாய் திட்டுவாங்க, பல விதமா பேசுவாங்க. நாம என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அகைன் we will go into thinking more about Satan than God. அவனை திட்டுறதுக்கு, அவனை பற்றி அவனை நம்ம ஏதாவது பேசுறதுக்குன்னா நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், அவனையவே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி எந்த விதத்திலும் நம்முடைய எண்ணங்கள்ல அவனுக்கு அதிகமான இடத்தை கொடுக்கவே கூடாது. அவன் இப்படி செய்வானா, அப்படி திட்டுவான், இந்த திட்டம் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிடுவாங்களா, இப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கிறதே தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூதாவின் 9ஆம் வசனம். யூதால ஒரே அதிகாரம் தான் இருக்கு. யூதா புத்தகத்துல 9ஆம் வசனத்துல மிகாவேல் தூதன் மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசோடு தர்க்கம் பண்றத பார்க்கிறோம். ஆக்சுவலா பிசாசு தான் மிகாவேலோடு தர்க்கம் பண்ணுவான். ஏன்னா இந்த தர்க்கம் பண்ற அந்த ஆவியே பிசாசினுடையது. ஆர்கியூமெண்ட், பீப்புள் வில் ஆர்கியூ. நிறைய யூத் மீட்டிங்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க. ஒரு ஸ்டார்ட் இருக்காது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம், அதனால ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது கேளுங்க நாம சொல்லுவோம், கேட்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு இடக்கா கேட்பாங்க. நம்ம மடக்கணும்னு தான் அவங்களுடைய எண்ணமே ஒழிய அறிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்புறம் எதை சொன்னாலும் அதுக்கு அவங்க கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சச் பீப்புள் அவங்க தே ஒன்லி வாண்ட் டு ஆர்கியூ. அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க கேட்கறது இல்லை. நாம அதை என்ன செய்யக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த மிகாவேல் அந்த தர்க்கிப்பார். நமக்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்காரு, நீ வாதினாலாவது அல்லது தர்க்கத்தினாலாவது எதையும் நீ செய்ய முடியாது, பிரயோஜனம் இல்லை. அதனால நீ என்ன செய்யணும், அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிரு. நீ தர்க்கத்தை ஜெயித்து நீ உன்னுடைய சுவிசேஷத்தை சொல்லணும்னு நீ நினைக்காதன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி நம்ம we did not prove by our arguments. Instead, by our life we should prove that our Lord Jesus is a true God. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். தூதனே, அவனும் ஒரு தூதன், விழுந்து போன தூதன். இன்றைக்கு சர்வீஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஏஞ்சல்ஸ்னு ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா மிகாவேல் ஒரு பெரிய தூதன். அவரை அந்த தூதனே என்ன செய்யறாரு, இந்த பிசாசை கண்டித்து கர்த்தர் உன் காரியத்தை பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி போயிடுறாரு. அப்ப நாமும் இதே தான் ஃபாலோ பண்ணணும். anyone who comes to fight with us, anyone who comes to argue with us, சில சமயத்துல வேணுக்குன்னு நம்மளை மடக்கணும்னே அவங்க செய்வாங்க, நம்மளை பாவத்துல விழ வைக்கணும்னே அவங்க செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி சமயங்கள்ல the only escape route is this. கர்த்தருனை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், விலகிய. ஸோ தட் இஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ். இந்த பின்பகுதிகளில் என்ன செய்யறாருன்னா, அந்த பாபிலோன் நகரத்துக்கும் அசீரிய நகரத்துக்கும், அசீரிய ராஜாவுக்கும் பாபிலோன் ராஜாவுக்கும் நேரிடக்கூடிய நியாய தீர்ப்பை தான் இங்க வாசிக்கிறோம். அது எப்படி எவ்வளவு தூரத்துக்கு அந்த நியாய தீர்ப்பு உண்மையா இருக்க போகிறது, எப்படி அதெல்லாம் நிறைவேறிற்று, அது உண்மையாகவே நிறைவேறினது, இதையெல்லாம் நாம பார்க்க போகிறோம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் இது எதுவும் நடக்கல, பின்பாக தான் நடந்தது. ஆனா அது நடந்தது. பாத்தீங்கன்னா 16ல இருந்து 21 வசனங்கள்ல நம்ம என்ன விதமாக அந்த பூமி, அந்த 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 ரீஜன் ஆஃப் த கிங்டம் பாதிக்கப்படுதுன்றத நம்ம பார்ப்போம். அதாவது பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிர செய்யக்கூடிய அப்பேற்பட்ட அசீரிய ராஜா
பாபிலோன் ராஜா இன்னைக்கு என்ன என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பேரும் அவனை போல இருந்த ராஜாக்கள் எல்லாம் ஒரு நல்ல பரியல், ஒரு நல்ல அவனுக்கு ஒத்த ஒரு மேன்மை, அவனுடைய டெத்லயும் அந்த ராஜாக்களுடைய டெத்ல எல்லாம் கூட நல்ல ஒரு மேன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த ராஜாக்களோ, அன்றைக்கு இருந்த அசீரிய ராஜாவும் பாபிலோனிய ராஜாவாகட்டும் 2 பேருக்குமே என்ன ஒரு முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்படியே அழுகி போன கிளையை போல, யாரும் பார்க்க முடியாத, எல்லாராலையும் மிதிப்பட்ட, காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்படுவாய். யூ வில் நாட் கெட் அ டீசென்ட் burial. கிங்ஸுக்குன்னா சொல்ல எவ்வளவு ஒரு ஒரு உயர்ந்த ஒரு லெவல்ல அவங்களுக்கு அங்க ஒரு பரியல் இருக்கும் இல்லையா? ஒரு டீசென்ட் பரியல் இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாதபடி தெருவில் வீசப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார். அதோடு கூட நம்ம பார்க்கிறோம், அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை. என்ன என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி ராஜாக்களோட உன்னுடைய இது இருக்காது. இன்னைக்கு கூட நிறைய உங்கள நிறைய பேருக்கு தெரியும், வெஸ்ட்மினிஸ்டர் அபேன்னு லண்டன்ல இருக்கு இல்லையா? அது வந்து இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் மிஷனரிஸ் அண்ட் காட் காட்லி பீப்புள். ஸோ அந்த இடத்துல எல்லாருக்கும் இடம் கிடைக்காது. டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து வாஸ் அ டாக்டர். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஸ்டான்லின்னு இன்னொரு, ஹி வாஸ் ஆல்சோ எ டாக்டர். பட் திஸ் வென் தேர் டைம் கேம், அவங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்க கிராஸ் ரோட்ஸ்ல வாட் தே ஹேவ் டு சூஸ் ஃபார் த ஃபியூச்சருங்கிறப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் சூஸ் த ரோட் ஆஃப் மினிஸ்ட்ரி. அவர் சொல்வார், நான் போய் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு நான் மருத்துவ ஊழியர் செய்வேன் அப்படின்னு he chose this road. Whereas his friend, he wanted to earn money. I don't want to be a fool. I want to earn money and look after my family. And அப்பவும் டேவிட் சொல்லுவாரு, நீ நல்லா சம்பாதிச்சு நீ சப்போர்ட் பண்ணலாமே மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாரு. இல்ல, நான் போகணும்னு நான் விரும்புறேன்ட்டு இவர் வந்துருவாரு. ஸோ ஃபைனலா இதெல்லாம் போய் இயர்ஸ் பாஸ் பை, இறந்து போயிட்டாரு லிவிங்ஸ்டன். செய்தி வருது, இப்போ அந்த பாடியை எடுத்துட்டு வராங்க. அவரை கொண்டு வந்து இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபேக்கில் பேரி பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா, அவருடைய இருதயம் ஆப்பிரிக்காவில் மேல அந்த மக்கள் மேல இருந்ததுனால அவர் சாகருக்கு முன்னால அவர் சொல்லியிருப்பாரு, என் இருதயத்தை இங்கேயே பதிச்சிருங்கன்னு. ஸோ ஒன்லி பாடி விதவுட் ஹார்ட் கேம் டு லண்டன். ஸோ இங்க வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிங்லி ஆனர், அந்த கொண்டு போய் அவரை மறியல் பண்ணும்போது ஒரு அப்படியே ஷேட்டர்டா, ஒரு மாதிரி ஷாபி க்ளோத்ஸ்ல கிளம்சியா ஒரு ஆள் வந்து ஐ வாண்ட் டு சீங்கிறாங்க. அவரை எல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஏன்னா அந்த ஃபியூனரலுக்கு வர்றதுக்கே ஒன்லி a few would be selected. அந்த சீட்ஸ் எல்லாம் நம்பர்ட். ஒன்லி சச் பீப்புள் கேன் சிட் அண்ட் அட்டெண்ட் திஸ் ஃபியூனரல். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஆள் வந்து நான் பார்க்கணுங்கிறாரு. ஃபைனலா சொல்லுவார், இல்ல ஐ எம் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டான்லின்னு ஒருத்தராலே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு மோசமான. அப்பா சொல்லுவார், நீ தேர்ந்தெடுத்த சாய்ஸ் தான் கரெக்ட். அன்னைக்கு நான் உன்னை ஃபூல்னு சொன்னேன், இன்னைக்கு ஐ ஸ்டாண்ட் ஹியர் அஸ் அ ஃபூலிஷ் மேன் லூசிங் எவ்ரிதிங் பட் யூ ஹவ் கெயின்ட் எவ்ரிதிங் அப்படின்னு அவர் அப்ப சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி மேன்மையான ஒரு பரியலை ராஜாக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த மனுஷருக்கு அதெல்லாம் கிடையாது. அவனை தூக்கி போட்டுருவாங்க. இது சொல்லும்போது நாமும் நம்மை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கணும்ல. நம்முடைய பரியெல்லாம் நான் அடிக்கடி நினைப்பேன், நம்முடைய பரியெல்லாம் இப்படி இருக்கும். ஐ வில் நெவர் வாண்ட் டு மிஸ் எனி ஃபியூனரல் சர்வீஸ். அது ஆன்லைன்ல வந்தா கூட நான் உட்காந்து கவனிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்கள பற்றி, அவங்க சாட்சியை பற்றி, அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, வாட் வாஸ் தேர் ப்ரையாரிட்டிஸ், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே விருப்பமா இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் செட் ஃபியூனரல் மெசேஜஸ் வுட் பி மோர் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கர் தேன் புல்பிட் மெசேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு எப்பவுமே அந்த ஃபியூனரல் சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்துலலாம் நான் நினைப்பேன், நம்முடைய ஃபியூனரல் எப்படி இருக்கும், நம்மை பற்றி என்ன சொல்லுவார்கள், அப்படி சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? அப்படி யோசிச்சோம்னாலே நம்ம வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். இது ஒரு
மற்றவர்களுக்கு ஒருவேளை அது ஒரு கேலி பொருளா இருக்கலாம். ஆனா நம்ம கூட்டத்தாருக்கு இது நமக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம வாழ்க்கையில ஒரு பர்ப்பஸ் உண்டு. We have to leave a legacy. That is what God is expecting from us. ஸோ அந்த மாதிரி நாம இருக்கணும். இப்ப இவன மாரி தூக்கி போட்ட விதமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு நியாய தீர்ப்பாய் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. இப்படி நீ நடந்து கொண்டதனாலதான் உனக்கு இந்த முடிவு அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் நாம வாசிக்கிறோம். இது நமக்கும் ஒரு எச்சரிப்பா இருக்கு. இது ஒருவேளை அந்த பாபிலோனிய ராஜா பத்தி, அசீரியா ராஜா பத்தி எஸ்ஐயா தீர்க்கதரிசனம் நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா நமக்கு இது ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அதேதான். அடுத்த வசனம் பாருங்க, 24, 25, 26. இதுல 2 காரியத்தை பார்க்கிறோம். ஹவ் சர்டன் இஸ் காட்ஸ் ஒர்க்ஸ், காட்ஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இரண்டாவது அவருடைய ஒரு குணாதிசயம், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், மாறவே மாட்டார். அவர் சொன்னால் சொன்னதே, அவர் நினைச்சாலே போதும் அது அங்க செயலாய் வரும். இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். இங்க நம்ம பார்க்கிறோம், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு அப்படி சீன் பார்க்கும்போது அது மாதிரி எதுவுக்குமே வாய்ப்பில்லைங்கிற மாதிரி இருக்கலாம். ஒன்றுமே இந்த மாதிரி நடக்க போகிறதே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஆண்டவரே இப்படி சொன்னீரே, அப்படி என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு நம்ம கேட்க முடியும். ஏன்னா கர்த்தர் அப்படிதான் அந்த இடத்துல சொல்றாரு. என்னத்தை பற்றி சொல்றாரு? அசீரியனுடைய முடிவை பற்றி அங்கு சொல்றாரு. அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேலே அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். இப்ப இந்த பாபிலோனியரும் அசீரியருடைய முடிவை குறித்து இந்த இஸ்ரேலு யூதா ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லும் போது எதற்காய் சொல்லுகிறார்? இப்ப நமக்கு சொல்ற மாதிரிதான். இதெல்லாம் சொல்லி கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிறதையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதையும் அங்க வலியுறுத்தி, அதோடு கூட இப்படியெல்லாம் செய்யக்கூடிய தேவன் உங்கள் தேவன், அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை குறித்து பயப்படாதீங்க, அவர் அப்படியே செய்வார் என்று எச்சரிக்கிறார். இப்ப நமக்கும் அதேதான், அன்னைக்கு சொல்ல காரியம் நமக்கும் அதேதான். சோ 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சோ இதை குறித்து நாம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் எப்பொழுதும் நன்மையாகத்தான் இருக்கும். அதையும் நாம எப்பவுமே நம்பணும். நமக்கு நேரிடுகிறது ஒருவேளை கெடுதல் மாதிரி இருக்கலாம், நமக்கு நேரிடுகிறது ஒருவேளை பனிஷ்மெண்ட் மாதிரி கூட இருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாமே நன்மைக்காகவே, எல்லாமே நன்மையாதான் ஆண்டவர் செய்வார் அப்படின்றத நாம எப்பொழுதுமே நினைவு கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் எரேமியா 29:11 வசனத்துல நமக்கு சொல்றார். முன்னை குறித்து நான் நினைக்கிறத நான் அறிவேன். அந்த வசனத்தையே நான் வாசிக்கவா? யாராவது வாசிக்கிறீங்களா? பைபிள் எடுக்கலாம். யாராவது இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? எரேமியா 29:10-11. எப்பவுமே 23 எத்தனை சிஸ்டர்? 29:11. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 29:11. 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.
ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன். சரியா? ரெண்டாவது, நான் உங்களை குறித்திருக்கிற நினைவை அறிவேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு. நன்மைக்கு சமாதானத்துக்கு. உங்களுக்கு அது நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்துக்குரிய ஒரு பிளான். வாட் அ கம்ஃபர்டிங் வேர்டு இல்லையா? ஏன்னா அவருடைய தாட்ஸ் வில் பிகம் ஆக்ஷன்ஸ். அவருடைய வேர்ட்ஸ் வில் ப்ரொடியூஸ் கிரியேஷன், வில் கிரியேட். நமக்கு தெரியும் இல்லையா? வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் உண்டாகணும்னு அவர் எண்ணத்துல நினைச்சாலே அங்க ஆக்ஷன்ல வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கும்போது இப்படி அதை சொல்லி வலியுறுத்தும் போது நாம் பயப்படவோ, கலங்கவோ, திகைக்கவோ, என்ன நடக்குமோன்னு யோசிக்கவோ வேண்டியதே இல்லை. நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர், எந்த ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், நிச்சயம் எனக்கு செய்வார், நன்மைக்கே தான் எனக்கு செய்யறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதை நம்ம பல விதங்கள்ல பாக்குறோம். இதே அசிரிய ராஜாக்களை எப்படி அவர் வெல்லுவதற்கு எசேக்கியா ராஜாவின் காலத்துல அவர் எப்படி செய்தார் என்பதை நம்ம 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு ராத்திரியில, இந்த ராத்திரியில ஆண்டவருடைய கிரியைகள் பெரிதா இருக்கும். அதே போல அந்த ராத்திரியில பிசாசின் கிரியைகளும் பெரிதா இருக்கும். நாம என்ன நினைவோடு படுக்கிறோமோ, என்ன நினைவோடு நித்திரை செய்கிறோமோ, அதனுடைய விளைவுகளை ராத்திரியில பார்ப்போம். எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பஞ்சகாலம், அந்த ராத்திரியில எந்திரிச்சு குஷ்டரோகிக்க பார்த்தாங்க. நிறைய சாப்பாடு, விடுதலைய அவங்க கண்டாங்க. யுத்தமே இல்லாம ஓடி போனாங்க. இங்க ஒரு ராத்திரியில 1,85,000 பேரை ஒரே தூதன் சங்கரித்தான். இவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க, அத்தனை 1,85,000 சவங்களை அவர்கள் பார்த்தார்கள். அந்த ஒரு ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவர் நடந்துகிட்டே இருந்தாரு. என்ன செஞ்சிருக்கு, எதை நடந்திருக்குன்னு பார்த்தாரு. யூதர்களின் விடுதலைக்கு ஆன ஒரு வழிய அந்த ராத்திரியில முடிவு பண்ணப்பட்டது. மொர்தெகாய்க்கு கொடுக்க வேண்டிய கனம், அப்படியே ஆமானுடைய வீழ்ச்சி, அப்படியே ஆமான பற்றி அறிந்து கொள்ளுகிற தருணங்கள், அப்படியே யூதர்களுக்கான விடுதலை சரியான நேரத்துல எஸ்தர் பயன்படுத்தி, எஸ்தர் அதை விவரித்து, அந்த ஞானமுள்ள பெண்மணி, ஒருவேளை அவர் அநாத பெண்ணா இருந்திருக்கலாம், ஒருவேளை அவ செகண்ட் தான், நாட் ஃபர்ஸ்ட், ஒரு மாதிரி ஒரு லோலி லெவல் தான். ஆனா அவளை பயன்படுத்தி ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அந்த ராத்திரியில ஆண்டவருடைய கிரியைகள் பெரிது. சரி, இன்னும் நாம் அதிகமா தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நத்திங் கேன் இன்டர்ஃபியர் வித் லார்ட்ஸ் பிளான்ஸ். அவருடைய திட்டங்களை யாராலும் தகர்க்க முடியாது. அவர் திட்டங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். So we need not be frustrated. அவருடைய பிளான்ஸ் ஒன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகவே ஆகாது, தத்தளிக்காது. கரெக்டா தீர்க்கமாய் அவர் அதை செய்து முடிப்பார். சரி, இப்ப 28 32 வசனங்கள்ல நாம இன்னொரு பகுதிக்கு வருகிறோம். இந்த என்டையர் போர்ஷன் அப் டு 23rd சாப்டர் தீர்க்கன் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு தேசங்களுக்கான எச்சரிப்புகளை கொடுக்கிறார். நேஷன்ஸ், he is giving judgment, prophesying judgment on nations. ஸோ இப்போ நம்ம இந்த பகுதிகளில் எந்த நேஷனை பத்தி அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியாவை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகாஸ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், ஆகாஸ் ராஜா யூதேயாவில் ராஜாவா இருந்தாரு. இவர் அந்த இஸ்ரேல் வரைக்குமே முழுசுமா ஆண்டு கொண்டிருந்தாரு. அப்போ அவர் அசீரிய ராஜாவோட அலையன்ஸ் வச்சிருந்தாரு. அவர் மரணம் அடைஞ்ச உடனே, ஏன்னா அசீரியர்கள் தான் பெலிஸ்தியர்களை அந்த நாட்கள்ல அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த ராஜ்யத்தை பிடித்து வைத்திருந்தார்கள். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவர் இறந்த உடனே
பெலிஸ்தியாவுக்கு அவர் சொல்றாரு, உடனே நீ அக்களிப்பாய் இராதே. பாருங்க எச்சரிப்பு எப்படி வருதுன்னு. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அது கனி எப்படி இருக்குமா, பறக்கிற அக்கினி. அதாவது ஒன்னை விட ஒண்ணு இன்னும் இன்னும் வல்லமையாதான் இருக்கும், இன்னும் ட்ரபிள்சமா தான் இருக்கும். யுவர் டேஸ் வில் நாட் பி அட் ரெஸ்ட் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அடுத்ததான் அவர் அவங்களுடைய இது எப்படி இருக்கும்னு சொன்னா, தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் போசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பச்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். பிலிஸ்தியர்களுக்கு பாருங்க, இந்த தேசங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு எந்த தேசங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் டு த நேஷன்ஸ் அரவுண்ட் இஸ்ரேல். அதோடு கூட சாரி, வெரி சாரி, அதோடு கூட அந்த இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு எதிராய் செயல்பட்டது. 1 minute, just எந்தெந்த நேஷன் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ அவர்களை தான் எச்சரிக்கிறார், அவர்களுக்கு தான் இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். இரண்டாவது, இந்த நேஷன்ஸ் எல்லாருமே இஸ்ரேலோட நெருக்கமானவர்கள். they are related to Israel some way or the other. அந்த நகரங்களுக்கு தான், அந்த தேசங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பை கற்றுக் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்றைய நாளில் இருந்தே இஸ்ரேலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் போராட்டம் இருந்து கொண்டே வந்தது. தாவீது காலத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவங்க 2 பேருக்கும் எப்பவுமே சண்டை. ஈவன் டுடே காசா, ஹமாஸ், இஸ்ரேல் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பிலிஸ்டைன் நேஷன் எங்க இருக்குன்றது ஒருவேளை நம்ம கொஞ்சம் இதை பார்க்கலாம். அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் த மெடிட்ரேனியன் சி, வெஸ்ட் ஆஃப் த டெட் சி, அந்த சைட்ல இருக்கு. முக்கியமான நகரங்கள் நிறைய உண்டு. அதுல அஷ்தோத், அப்புறம் காசா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ்கிலான், இப்படியெல்லாம் நிறைய நகரங்கள் அங்க உண்டு. இதை குறித்த ஒரு எச்சரிப்பை எப்படி சொல்றாருன்னா, சிம்பாலிக்கா சொல்றாரு. ஒரு பாம்பு வேர்ல இருந்து, பாம்பு வேர் அறுபட்டதுன்னு நினைக்காத, அதுல இருந்து என்ன வரும், கட்டுவிரியன் வரும். அதுல இருந்து கனி, அதனுடைய கனி எப்படி இருக்கும், பறக்கிற வம்பு, பறக்கிற சர்ப்பமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சிம்பாலிக்கா அந்த இடத்துல தீர்க்கதரிசி பெலிஸ்தியருக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த அசீரியர்கள் திரும்பவும் பலன் கொண்டு பெலிஸ்தியர்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆகாஷ் ராஜா மரணம் அடைஞ்சதுனால உனக்கு ஒரு சமாதானம் இருக்கும், நீ அப்பாடா அப்படின்னு நீ நினைக்காத, திரும்ப நடக்கும் அப்படின்னு அங்க எச்சரிப்பு கொடுக்குறாரு. அந்த எச்சரிப்பு ஒரு 4 வருஷத்திலேயே நிறைவேறிடுச்சு. சார்கான் என்கிற ஒரு ராஜா, அசீரிய ராஜா, சார்கான் 2. ஏன்னா நம்ம 1, 2, 3 வரலாறுல வாசிப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த சார்கான் 2 ஆஃப் அசீரியா அந்த பிலிஸ்டைன்ஸ மறுபடியும் வந்து ஆக்கிரமிச்சார். அன்றைக்கு எப்படின்னா, இந்த இஸ்ரேல் வந்து நடுவுல இருக்கும். மேல இருந்து அசிரியா வரும், கீழ இருந்து ஈஜிப்ட் வரும். இப்படியே இவங்களுக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேருக்கும் ஹைவே மாதிரி நடுவுல இந்த இஸ்ரேல். இது ஒரு சில சமயம் அவங்களோட பாதிக்கு சேர்ந்துக்கும், ஒரு சமயம் இவங்களோட சேர்ந்துக்கும். இதனால இவர்களுக்கு எப்பொழுதுமே பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இவர்களும் அவங்களோட அலையன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அன்றைக்கு இருந்தது.
இவ்வளவு மத்தியிலும் கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். சீயோன்னு சொல்லும்போது அது எருசலேமை குறிக்கிறது, இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பது. பாருங்க, இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் அவர் முடிக்கும் போது ஒரு 2 கான்செப்ட்ல முடிப்பார். ஒன்னு நம்பிக்கையின் வசனம், how God will restore, how God will re-establish, how God will bless this people அப்படிங்கிறது ஒண்ணு முடிப்பார். இரண்டாவதாக இந்த ரெமினன்ஸை குறித்து சொல்வார். மீதியாயிருக்கிறவர்கள், அதிலே தங்குகிறவர்கள், அதுல சிறுமையானவர்கள், அவர்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் உண்டு அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். அப்ப இதுல நமக்கு என்ன ஒரு காரியம் அதுல வலியுறுத்தி சொல்லப்படுதுன்னா, எப்படிப்பட்ட புயல் வீசுகிற நிலைமையா காரியமா இருந்தாலும், அஸ்திபாரமே ஆடுகிற ஒரு நிலைமை வந்தாலும், வசனத்தின் மேலும் கர்த்தரின் மேலும் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அதன் மத்தியில கர்த்தர் தன் பிள்ளைகளை காப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் பணக்காரர்களை அல்லது உயர்ந்தவர்களை அல்லது மேன்மையானவர்களை அவர்களுக்குத்தான் அவர்களை தான் காப்பாற்றுவார், அவர்களுக்குத்தான் அவர் செவி கொடுப்பார், அவர்களுக்குத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்வாருங்கிறது இல்லை. எளிமையானவர்களை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களை, சிறுமைப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர். இந்த 2 காரியத்தையும் இந்த அதிகாரத்துல வலியுறுத்தி சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ we will move on to chapter 15. இந்த chapter 15ல நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, chapter 15 is an oracle about, தெரியுதா உங்களுக்கு? தெரியல? ஸ்கிரீன் ஷேர் ஆகல. இந்த 15th சாப்டர் டர்ன் பண்ணிக்கோங்க, நீங்களும் வாசிக்கலாம். 15th சாப்டர் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சாப்டர் which deals about Moabites. மோவாப் என்கிற அந்த ராஜ்யத்தின் அவர்களை குறித்த பாரம். இதுதான் அந்த மோவாப் இடம். எங்க இருக்குன்னா, அந்த டெட் சீக்கு வாட் ஷுட் ஐ சே, ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் டுடேஸ் ஜார்டன். ஜார்டன்ங்கிற இடத்தை குறிக்கிற ஒரு இடமா இருக்கு. அதுல நிறைய பேர்களை வாசிக்கிறோம். இந்த பெயரெல்லாம் ரொம்ப முக்கியமான பேர். இந்த அதிகாரத்துல வரக்கூடிய பெயர்கள் தான் இதுல இந்த இடத்துல போட்டிருக்கு. ஆர், கிர், டீபோன், நீபோ, மெடேபா. நீபோ நம்ம மோசைய மறியல் பண்ண மலைன்னு தப்பா நினைச்ச கூடாது. இது அங்க உள்ள ஒரு நகரம், அதுவும் ஒரு மலைப்பிரதேசம் தான். ஆனா அந்த அந்த மலை அல்ல இது. இது மோவாப் தேசத்தில் உள்ள ஒரு நகரம். சரி, இப்போ மோவாப் இதுல ஒரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன வரலாற்றுல பார்க்கும்போது, மோவாப் டேப்லெட்னு நெட்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்பாக இருந்த காலங்கள்ல பிக்டோரியலா தான்
ரைட்டிங்ஸ் இருந்துச்சாம். ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மோவாப் காலத்துல தான் ஆல்பபெட்டு, நம்பர்ஸு, பங்க்சுவேஷன் மார்க்ஸு இதெல்லாம் இருந்ததாக. அப்போ தேவர் வெரி வைஸ், வெரி நாலேஜபிள், ரிச் பீப்புள். அப்படித்தான் அந்த மோவாபியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கறோம். இன்னும் நம்ம இந்த மோவாபை குறித்து பார்க்கறதுக்கு முன்னால இந்த 15ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, a prophecy about the judgment against மோவாப். எவ்வளவு தூரம் அவர்கள் அழிக்கப்படுவார்கள், அந்த அழிவுனால அந்த மக்கள் எப்படி கூக்குரலிட்டு அழுவார்கள், எப்படி கதறுவார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனா இவ்வளவு சூழ்நிலையிலும் அவங்க கர்த்தரிடத்தில் திரும்பாம அவங்க எங்க இப்ப திரும்புறாங்க? அவர்களுடைய சொந்த தெய்வங்களிடத்துல அவர்கள் திரும்புறாங்க. அதனால அவர்கள் டோட்டல் டெவாஸ்டேஷனை காண்கிறார்கள் என்பதுதான் இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். ஜஸ்ட் 9 வேர்சஸ் தான் இந்த அதிகாரம். ஆனா ஒவ்வொன்றிலும் அதை குறித்த ஒரு டீட்டெயில் இதை நாம பார்க்கிறோம். சரி, இந்த மோவாபியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு போகணும். அங்க நம்ம யாரை பத்தி வாசிக்கிறோம்? லோத்து பத்தி வாசிக்கிறோம். அப்போ லோத்து வாழ்ந்திருந்த சோதாம் கொமோராவை அந்த நகரங்களை வானத்திலிருந்து வந்த கந்தகமும் அக்கினியும் அழிக்க திட்டமிட்டிருக்கும் போது தூதர்கள் அந்த செய்தியை சொல்லிட்டு இவர்களை வெளியே ஓடும்படி சொல்வார். இவங்க வெளியே போக மாட்டாங்க. என்டையர் ஃபேமிலி எப்படி இருக்கும்னு சொன்னா, they were hesitating to leave that city. ஏன்னா they were so settled. they were just அங்க நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. வெல்த் வைஸ், பொசிஷன் வைஸ், ஸ்டேட்டஸ் வைஸ், பிரஸ்டீஜ் எல்லாம் அவங்களுக்கு they had everything. So they were so settled. They were hesitating to come out of this. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சிலவைகளை நாம் விட்டு விடணும்னு நினைக்க ஆண்டவர் சொல்லும் போது நம்மால அந்த இடத்த விட்டு சீக்கிரமா வெளியே வர முடியாது. அவ்வளவு சீக்கிரமா அதை விட்டு கொடுக்கவும் முடியாது. அறிவு என்ன சொல்லும்னா, முட்டாள்தனமா இருக்காதுன்னு சொல்லும். அறிவு சொல்லும், அப்படிதான் சொல்லும். நீ உனக்கு என்ன இப்ப பிரச்சனை, நீ நல்லா தானே இருக்க, ஒய் யூ வாண்ட் டு லீவ் திஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொண்டு வராருன்னா அது கர்த்தருடைய செயலா இருந்தால் அதற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அது that goes so beyond so many years. இப்ப இங்க அதுதான் நம்ம பாக்குறோம். அதுல அந்த அழிவிலிருந்து இவர்களை தப்பும்படி கையை பிடிச்சு வெளியே எடுத்துட்டு வருவாரு. வித் ஒன் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், டோன்ட் டர்ன் பேக். அவ்வளவுதான். கீழ்ப்படிய முடியலையே. ஏன்னா நம்முடைய மைண்ட் எப்படிப்பட்ட ஒரு மைண்டா, எப்படிப்பட்ட அந்த அந்த பொருட்களின் மேல அந்த ரெண்டு விஷயம். ஒண்ணு அந்த பொருட்களின் ஈர்ப்பு, இரண்டாவது கியூரியாசிட்டி. இது எல்லாம் கொடுக்குறவன் பிசாஸ். இந்த கியூரியாசிட்டி இருக்கே, அது நம்ம எங்க வேணா கொண்டுட்டு போயிடும். நம்ம பற்றிய ஒரு ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம இருக்கும். ரொம்ப கேவலமா நம்ம நடத்திடும். சில சமயத்துல போய் ஒட்டு கேட்போம், போய் அன்னெசரியா. நான் எங்க வீட்டுல ஒரு சர்வெண்ட் ஆல்ரெடி இருக்காங்க. நான் இன்னொரு சர்வெண்ட்டை இந்த சுத்தி பெருக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அந்த டே அந்த டே அந்த அம்மா உள்ள வந்த உடனே ஒட்டகம் ஓடுற மாதிரி ஓடுது. வேகமா போய் who's that second servant பாக்குறதுக்கு. her curiosity led her to that level. எனக்கு இங்க உட்காந்து வேடிக்கையா இருந்துச்சு, இது இப்படி ஓடுது இந்த அம்மான்னு. ஆனா she didn't come at all. அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இவங்க ஓடுறாங்க. ஸோ நம்ம கியூரியாசிட்டி எந்த லெவலுக்கும் நம்மளை கொண்டு போயிடும். ஆனா அது டெஃபினட்டா யாரோடது? பிசாசினுடைய. எப்பவுமே ரொம்ப கியூரியஸா, அன்வான்ட் கியூரியாசிட்டி இஸ் நாட் குட். யோசிச்சுக்கணும். இந்த அம்மாவுக்கு அதுதான். so she became a salt pillar. இப்போ அவங்கள ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு, மலை மேல போக சொல்றாரு. இல்ல, அவரை வேற பக்கம் போக சொல்றாரு. இவர் மலை மேல போறாங்க, போய் குகையில இருக்காங்க. led to all kinds of unwanted things happening, and because of which they were cursed, and the generation was cursed. So what happened? இந்த மாதிரி ஒரு சந்ததியாய் அவர்கள் உருவாகி அவர்கள் ஒரு ராஜ்யமாக்கி கொண்டார்கள்.
அந்த இடத்துக்கு தான் மோவாப் என்று பெயர். அவர்களுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கு, தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரூத். மோவாபிய பெண் தான், அறியாத ஜாதி. அறிந்து கொண்ட உடனே தெரிந்து கொண்டாள். ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கிராஸ் ரோட்ல நிக்கிறாங்க, நான் போறேன், நீங்க 2 பேரும் போய் வாழுங்கன்னு நவோமி கொடுக்குறா, வாய்ப்பு கொடுக்குறா. she chose the best. ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல போவாஸ் சொல்லுவார், நீ ஆண்டவருடைய செட்டையின் நிழலிலே உன்னை இருக்கும்படி தெரிந்து கொண்டபடியினால் நீ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாய். என்ன ஆசீர்வாதம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நவோமியுடைய மருமகளா இருந்தது இல்ல, போவாசுடைய மனைவியா இருந்தது இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரேட் கிராண்ட் பேரண்ட். அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மோவாபிய பெண். சோ வாய்ப்பும் மன்னிப்பும் எல்லாருக்கும் உண்டு. இது வந்து சபிக்கப்பட்ட சந்ததி, அதிலிருந்து வந்ததுதான் சரியான வாய்ப்பு. அவள் தெரிந்து கொண்டாள், அவள் மன்னிப்பை பெற்றாள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த சந்ததி அது. இன்னும் நம்ம அந்த மோவாபியரை குறித்து இன்னும் கொஞ்சம் கூட வேதத்துல பார்க்கணும்னு சொன்னா, என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் இருந்து 25ஆம் அதிகாரத்தை பத்தி பார்க்கும்போது அங்க ஒரு ராஜாவை பார்க்கிறோம். அந்த ராஜா பேரு பாலாக். இந்த மோவாபியர் இஸ்ரேல் ஜனங்களை வெறுக்கிறவர்கள். பாருங்க, அந்த பிசாசின் குணம், அவங்க செயல்பாடு, அவங்களுக்கு வந்து இப்ப they are so ashamed of themselves. அதே மாதிரி கான்ட்ராஸ்டா இவங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள், they are God's children, they are so blessed. Actually they are blood related இல்லையா? லோத் யாரு? ஆபிரகாமுக்கு ரிலேட்டட். ஆனா இந்த மக்கள் இப்படியாக வந்ததுனால இவர்களுக்கு அவர்களை கண்டு பொறாமை, அவர்கள் மேல எப்பவுமே வெறுப்பு, அவர்களோட எப்பவும் சண்டை போடணும்னு நினைப்பாங்க. அதனால அங்கிருந்து ஒரு ராஜா கிளம்பி அங்க இருக்கிற தீர்க்கதரிசியை பிடிச்சு, நீ இவர்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு நிறைய கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு. ஆனா அவரால் சொல்லவே முடியல. அதுல அந்த தீர்க்கதரிசி உண்மையா இருந்தார். ஆனா இந்த அநீத கூலியை பெறும்படியாக அவர் என்ன செய்தார்னா, அவரால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியல. ஆனா அவருடைய கன்னிங் மைண்ட், the crafty mind of the Satan worked in him to make these Israelites to have affair with such people, the Canaanites. அதனால என்னாச்சு, அந்த மக்களுடைய அசீரியர்கள், அங்குள்ள அந்த கர்த்தரை அறியாத ஜனங்களுடைய வணங்குகிற எல்லா காரியங்களும் இவர்களுக்குள்ளாக வந்தது. ஆக இவர்கள் தேவனை வணங்கி கொண்டிருந்த, உண்மையான தேவனை அறிந்து கொண்டிருந்த இந்த ஜனங்கள் மேடைகளை உருவாக்கி பாகாலுக்கு, பெத்தேல்ல வந்து அவங்க ஒரு கண்ணுக்குட்டிய கட்டி வைப்பாங்க, ஆண்ல ஒரு கண்ணுக்குட்டியை கட்டி வைப்பாங்க. எப்படி நடந்துச்சு? இந்த ஒரு காரியத்தினால, இந்த தீர்க்கதரிசி தவறான ஆலோசனை. அது அப்படி அந்த மோவாபியர். இன்னொரு மோவாபியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்லோன்கிற ஒரு ராஜா, எக்லோன் அப்படின்னு இருக்கும். அவரும் இந்த நியாயாதிபதிகள் காலத்துல அந்த இஸ்ரேல் தேசத்தை அதிகமாய் ஒப்ரஸ் பண்ணவர். நியாயாதிபதி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-30 அவரை குறித்து வாசிக்கிறோம். இன்னும் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சவுலும் தாவீதின் காலத்துல அந்த சமயத்துல இவர்களுடைய சவுலுடைய ஆதிக்கம் பெரிதா இருந்ததுனால மோவாபை இவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, நம்ம பாக்குறோம் தாவீது என்ன செய்யறாருன்னா, ஒரு அந்த சவுலுனால துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். சவுல்னால பின்ன ஓடி துரத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில
அவர் வந்து இந்த அதுலாம் கெபியில போய் தங்கி இருந்துட்டு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் யாருன்னு சொன்னா முடவர்கள், ஒரு மாதிரி ஒருத்தராலேயும் எல்லாராலையும் கைவிடப்பட்டவங்க. இந்த யுத்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா the old people, small children, the crippled, மற்றபடி physically challenged people all will become a burden. They will be disposed. அவங்களெல்லாம் அவங்க கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. They will not consider. They will just throw them. They pregnant people also sometimes. They will become a real burden for them. So they will just dispose them and move from that place. அந்த மாதிரி தான் ஆயிரும். ஆனா அப்படிப்பட்டவங்களையெல்லாம் சேர்த்துதான் இவர் ஒரு கெபியில ஒளிச்சு வைக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் அங்கிருந்து புறப்படணும்னு அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய் அந்த மோவாபிய ராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டு போவார். இவரை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி. அந்த ராஜாவும் இவரோட கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாரு, கொண்டு போட்டு. ஸோ இப்படி இந்த மோவாபிய ரீஜன் becomes very important and very closely related with Israel. இப்போ நாம இந்த பேக்ரவுண்டோட இந்த அதிகாரத்தை நாம ஒரு வசனம் பார்ப்போம், அப்புறம் மீதிய அடுத்தது. ஸோ மோவாபின் பாரம். எப்போ எந்த எச்சரிப்பையும் நாம ஆரக்கலா இருக்கும் போது அதை வந்து பாரம் என்று சொல்லப்படும். இரவிலே வசனம் சொல்லுவாங்க, இரவிலே மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரம் ஆயிற்று. இரவிலே மோவாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரம் ஆயிற்று. இந்த ரெண்டு பட்டணத்தையுமே நம்ம அந்த ஸ்மால் அந்த மேப்ல பார்த்தோம். ஸோ இந்த மோவாபிய ரீஜன் இன்றைக்கு ஜார்டன், அந்த யோர்தான் நதியின் கிளப்புறத்துல அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டும் இந்த ரெண்டு நகரங்களும் அந்த இடத்தினுடைய முக்கிய நகரங்கள். இப்போ யுக்ரைன் இதுல நம்ம பார்க்கும்போது குவி அப்படியெல்லாம் சில இடங்களை சொல்றாங்க இல்லையா, கிரைமியா அப்படியெல்லாம் சொல்ற அந்த இடங்களை முக்கியப்படுத்தி சொல்றாங்களா, அந்த மாதிரி இங்க இந்த ரெண்டு இடங்கள் ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் எதற்கு? அந்த மக்களுடைய கீழ்ப்படியாமையும் அந்த மக்களுடைய தீய செயல்களினாலும் தீய எண்ணங்களினாலும் தீய சதி திட்டங்களினாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி ஆலோசனைகளினாலும் தான் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையே அதற்கு தான். இந்த மோவாப் மக்கள் வந்து அந்த ராஜாக்கள், முந்தின ராஜாவா இருந்தாலும் சரி, அதுக்கு பிந்தி வந்த ராஜாவா இருந்தாலும் சரி, they were against Israel. They were so jealous about Israel. அவங்க அது வழியா கிராஸ் பண்ணணும்னு சொன்னா கூட விட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் மனசுல கணக்கு வைத்திருக்கிறவர் ஆண்டவர். பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு அவர் ஏன் சொல்றாருன்னா, he knows when to execute his judgment. நாம முந்திக்கிட்டு செய்ய போனோம்னா அது அதனுடைய ஃபுல் இஃபெக்டுக்கு வராது. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். But when he raises his hand against them, it will be a total destruction. So we must patiently wait. Allow God to do his work. உடனுக்குடனே நாம ரியாக்ட் பண்றது ரொம்ப தப்பு. It is not a characteristic of a true believer. We have to bear it. We have to keep silent. Long suffering, long patience, gentleness, humility, இதெல்லாம் தான் அவருடைய குணம். அப்படி நாம் இருக்கும்போது நமக்காய் அவர் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்த பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆறை குறித்து நாம பின்னால வாசிக்கிறோம். இங்க பாருங்க, முக்கியமான அந்த நகரங்கள்லாம் இருக்கு. மெடேபா, நேபோ, பெத், தீபோன், இதெல்லாம் பத்தி இப்ப இந்த வசனங்கள்ல வரும். பின்வரும் வசனங்களில் அதெல்லாம் வரும். அதை அப்போ நம்ம திரும்ப பார்க்கலாம். இப்ப இந்த இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நகரங்களை பாருங்க. மேல ப்ளூவும் கீழே பிங்கா இருக்கிறதும் இஸ்ரேல். இஸ்ரேல் அண்ட் ஜூடா ரெண்டா டிவைட் ஆனதுனால அது தனித்தனியா போட்டிருக்கிறாங்க.
ஆனா நீங்க எல்லாம் பார்க்கலாம், இந்த ஜெரிகோ அந்த பகுதியில இருக்கு, அந்த யோர்தான் ரிவருக்கு இந்த சைடுல. ஆக்சுவலா இந்த பகுதியெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரூபன் ரூபன் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட பகுதி. ஆனா அந்த பகுதி தான் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வேற வேற கிங்டம்ஸா மாறிடுச்சு. மோவாபியரும் அம்மோனியரும் இந்த லோத்தின் பிள்ளைகள், அவர்கள் மூலமாய் வந்த சந்ததி. அதற்கு கீழே இருக்கிறது ஏதோம், அவர்கள் ஏசாவின் புத்திரர். மேல இருக்கிறது ஆராம், டமாஸ்கஸ், கிங்டம் ஆஃப் டமாஸ்கஸ். அதற்கு மேல இருக்கிறது அசீரியன் எம்பையர். இங்க லெஃப்ட்ல இருக்கிறது ரெட் கலர்ல இருக்கிறது பிலிஸ்டைன், அங்க பிரவுன் கலர்ல இருக்கிறது தீரு, டயர், சீடான், பினிஷியன் ப்ராவின்ஸ். சோ இப்படி சுற்றி இருக்கிற இந்த மக்கள் தான் அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க இன்றைய வரைக்கும். ஈவன் டுடே they are all against Israel. In spite of that, அந்த டெரிட்டரியே குறைஞ்சு போயிருச்சு, சின்னதா மாறிடுச்சு இன்னைக்கு இஸ்ரேலு. இன்னைக்கு அது ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் மாதிரி இருக்குது. ஒரு நம்ம சிட்டிஸ்ல ஒரு சிட்டி அளவுக்கு தான் அந்த என்டையர் நேஷனே இருக்கு. Now strongest of all, every other nation is frightened of them. Every other terrorist group is washed away by them. World's highest, ஏன் தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே அவர் விருப்பமாயிருக்கிறார். அதனால இஸ்ரவேலின் சமாதானத்துக்கு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் நிச்சயம் அளிக்கிறார். நம்ம உள்ளத்துல என்னைக்குமே அந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது. கர்த்தருடைய ஜனம், அவர்களையும் நாம் உயர்வாய் நினைக்க வேண்டும். நாமும் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பதினாலே உயரவாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலேதான் இன்றைக்கு நாம் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்களாயானால் நாம அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்குள்ளாகவும் வந்திருக்க மாட்டோம். ஆனா எல்லாம் கர்த்தருடைய திட்டம். ஒரு ஆத்மாவும் பெருசாக கூடாதுங்கிற பெரிய திட்டத்தினாலதான் நாம் எல்லாரும் அதை அனுபவிக்கிறோம். ஆகவே அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அவர்களை கர்த்தர் காப்பாற்ற நாம அதற்காக அதிகமாய் பிரயாசப்படவும் வேண்டும். சரி, நாம மீதியான காரியங்களை நம்ம அடுத்த ஸ்டடியில பார்ப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கூட நாங்கள் ஒரு சில வசனங்களை தியானிக்க, எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் திட்டங்களையும் விலகிக் கொள்ள, உம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவதில் நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவதிலும் நீர் எவ்வளவு கருத்தாய் கவனமாய் இருக்கிறதையும், ஆனாலும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மனம் திரும்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் தருகிற தேவனாய் காத்திருக்கிறவராய் இருக்கிறதையும் இந்த நாளிலே நாங்கள் கண்டோம் சுவாமி. நாங்கள் ஒருபோதும் உண்மை அசட்டை செய்யாதபடிக்கு எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, உம்முடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, மற்றவர்களை மண்டை அவ்விதமாய் நடத்துகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒருவரையும் நீர் விடுவதில்லை சுவாமி. சபிக்கப்பட்ட ஒரு ஜனம்தான் வாய்ப்பு கொடுத்தீர். அது நிமித்தமாய் அந்த பெண்ணை எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. அந்த சந்ததியில நீர் வந்தீராண்டவரே, எவ்வளவு அருமையான காரியம் வந்தது. அவ்வளவு பெரிய ராஜா, தாவீது ராஜா அந்த சந்ததியில வந்தார். அந்த சந்ததியில நீர் பிறந்தீர் ஆண்டவரே. இதெல்லாம் அந்த ஒரு பெண்ணினுடைய ரைட் சாய்ஸ், அந்த ஒரு பெண் செய்த கரெக்டான ஸ்டெப். இந்த பெண்ணை போல வாழ்க்கையிலையும் நாங்களும் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. இந்த நாளில அதே எங்களுக்கு நீர் வலியுறுத்தி சொல்லுகிறீர். பெண்களாய் நாங்க உட்கார்ந்துருக்கோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நாங்க அப்படிப்பட்டவர்களாக அந்த சிறப்பை ஒரு சிறப்பான தீர்மானங்களை எடுக்கிற மக்களாக எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி.
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள், எங்களுடைய சுக நல காரியங்கள், வீட்டின் நன்மைகள் எல்லாவற்றுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம். தயவா இறங்குங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, எங்க ஜெபங்களுக்கு பதில்களை தருகிறவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Thank you, sister. Thank you everyone. God bless Good night, sister. Good night to all. you.